உலகத்துல உள்ள எந்த ஒரு நாடு ஆபத்து அப்படின்னா, தன்னை காட்டிலும், தன் எதிரிய காட்டிலும் ஒரு பெரிய நாட்டுக்கிட்ட போய் அண்டுவார்கள். இதுதான் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய விவகாரம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அண்ணன் யாரு? அமெரிக்கா தான். எங்கேயாச்சும் வம்பு தும்பு வளருது அப்படின்னா, அந்த இடத்துல அமெரிக்கா வந்துரும். ஏதோ ஒரு சைடுல நிக்கும். அமெரிக்காவை நோக்கி நாடுகள் நகரும். ஆனா, இப்ப சமீப காலமா குறிப்பா ஆசிய கண்டமாகட்டும், இல்ல வளைகுடா பகுதியாகட்டும், இந்த அமெரிக்காவ நோக்கி நகர்றது அப்படிங்கிற வேகம் கொஞ்சம் குறையுது. அதுக்காக பிரச்சனைகள் குறையுதா அப்படின்னு கேட்டா, பிரச்சனைகள் கூட தான் இருக்கு. பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது ஆசிய கண்டத்துலலாம். யாரால? சீனாவால. அப்ப அமெரிக்காவ நோக்கி நகர்ற வேகத்த குறைச்சு, இந்தியாவ நோக்கி நகர்ற வேகத்த நாடுகள் அதிகரிக்கிறார்கள். இந்தியா அந்த அளவுக்கு பிராந்திய லெவல்ல அசைக்க முடியாத இடத்துல நிக்குது. அப்படி அசைக்க முடியாம பிராந்தியத்துல மட்டும் நிக்குதான்னா, ஐரோப்பா வரையும் வம்பிழுத்து வெற்றியும் காண்றோம், கொடியையும் பறக்க விடுற அளவுக்கு பெரிய அளவுல நம்மளோட செல்வாக்கு அப்படிங்கிறது உலக அரங்குல வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சீனாவோட வம்பு தும்புல இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவை நோக்கி வரார்கள். அப்படி வரக்கூடிய நாடுகள் எல்லாரும் கூடயும் டிஃபென்ஸ்ல பெரிய அளவு இந்தியா அக்ரிமெண்ட் போடுது. உதாரணத்துக்கு பிலிப்பைன்ஸ் ஆகட்டும், தைவான் ஆகட்டும், புரூனேவாகட்டும், இந்த மாதிரி ஜப்பான் லிஸ்ட் போய்க்கிட்டே இருக்கும். சீனா பையன் எங்க தான் வம்பிழுக்காம இருக்கான்? எல்லா பக்கமும் வம்பிழுக்கிறான். ஆனா அந்த வம்பிழுக்கக்கூடிய இடங்களுக்கு பூரா ஆயுதங்கள் தரோம், பாதுகாப்பு தரோம், வர்த்தக ரீதியான தொடர்புகள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றோம். இது நாள் வரை அந்த திசை பக்கம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். உண்மையை சொல்லப்போனா சீனா வம்பு பண்ற இடங்கள்ல நம்ம தலையிடவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, சீனா நம்ம இல்லையில வம்பு பண்ணிருச்சுன்னா என்னமோ அங்க அவன் கொஞ்சி கொலாவி விளையாடுற மாதிரி ஒரு கொள்கையை வச்சிருந்தோம். ஆனா அதெல்லாம் தூக்கி வீசி கடாய்ச்சதுக்கு அப்புறம் சீனாவுக்கு கதி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலைக்கு மேல ஏறி போச்சு. அப்படி ஒரு மைல்கல்லான ஒரு விஷயம்தான் இப்ப ப்ரூனே கூட நம்ம போய் தொடர்புகளை பெரிய அளவு உருவாக்குறது. ஏறக்குறைய இந்திய பிரதமர் யாருமே அந்த பக்கம் போனதே இல்ல. ஆனா ப்ரூனே ஒரு செல்வாக்கான நாடு. எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடு. அதோட தென் சீன கடல் பகுதிகள்ல நேச்சுரல் கேஸ் இருக்கு. அது ஆட்டோமேட்டிக்கா சீனாவோட கண் பார்வையிலயும் இருக்கு. அவர்களுக்குள்ள அதான் பிரச்சனை. அது எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் அப்படின்னு. அது புரூனேவோட மெயின்லேண்டுக்குள்ள இருந்தா கூட, அந்த காலத்துல எங்க மன்னர் தான் இந்த பூமி ஆண்டார். எனக்கு தான் இது சொந்தம்னு சீனா பேசுவான். காரணம் சீனாவோட புத்தி அப்படி, வரலாறு அப்படி. அதனால ஆட்டோமேட்டிக்கா அங்க வம்பு தும்பு ஜாஸ்தி ஆகுது. அமெரிக்காவை நோக்கி தான் ஃபுல் ஃபோக்கஸ்ல புரூனே இருந்துச்சு. அமெரிக்காவும் அந்த பகுதிகளில் ஃபோக்கஸ் தான். ஆனா அடுத்த ஆல்டர்னேட்டிவா அது தேடக்கூடிய நாடா இந்தியா போய் உட்கார்ந்துருக்கும். மற்ற நாடுகள்கிட்ட போல. குறிப்பா ஜப்பான்கிட்ட போயிருக்கலாம், போல. இல்ல வேற சில நாடுகள்கிட்ட கூட மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர்கள் மூவ் பண்ணாம இந்திய உறவை தேடி வர்றதுக்கு ஒரே காரணம் தான். சீனாவை வலிமையா, உண்மையா எதிர்க்கக்கூடிய நாடு அப்படின்னா, அது இந்தியா தான். அமெரிக்காவும் வலிமையா எதிர்க்கும், உண்மையாவும் எதிர்க்கும். ஆனா 2த்தையும் சூழ்நிலை மாத்திருச்சு அப்படின்னா ஓடி போயிருவாய்ங்க. பொத்துன்னு ஆசிய கண்டத்த விட்டுட்டு வேற பக்கம் ஓடி போயிருவாய்ங்க. அங்க அவனுங்களுக்கு பெரிய தலைவலி வந்துருச்சு அப்படின்னா. ஆனா இந்தியாவ பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. சீன பிரச்சனைகள்ல இருந்து இந்தியா விலகவே விலகாது. எப்படி அரசாங்கங்கள் மாறினாலும், இனி வருங்காலங்கள்ல 50 வருஷத்துக்காச்சும் சாலிடா இதே கொள்கையோட இந்தியா நகரும் அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. அதனால அமெரிக்காவை நம்புறத காட்டிலும் இந்தியாவை நம்பினா ஆதாயம் உண்டு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். எண்ணெய் வளத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்முலாலையும் இந்தியா ப்ரூனேவோட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பல மைலேஜ்களை தரும். உதாரணமா வர்த்தகம் இதெல்லாம் தாண்டி இஸ்ரோவுக்கு அங்க சில மையங்கள் ஓப்பன் ஆக போது அங்க இருந்து ராக்கெட்டுகளும் ஏவ போறோம். இது ஒண்ணு பத்தாதா, ஒரே ஒரு ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்கு வர்றதே சீனா என்னெல்லாம் சேட்டப் பண்ணுச்சு, அதை எப்படியெல்லாம் நம்ம முறியடிச்சோம் அப்படின்னு தெரியும். ஆனா இப்ப இந்தியா அங்க போய் இந்த மாதிரி ஒரு பேஸ்களை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இத சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா, சேலஞ்ச் பண்ண முடியாது. சேலஞ்ச் பண்ணா மிகப்பெரிய விலை குடுக்க வேண்டியது வரும். மிகப்பெரிய விலை குடுத்து வெற்றிய ருசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த மாரி எப்படா பொங்கி எழுவ, உன்னைய தூக்கி போட்டு மிதிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா மட்டும் கிடையாது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் போன்ற பல நாடுகள் கூட்டணி அமைச்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். எவ்வளவு வம்பு தும்பு வந்தாலும், அத பேச்சுவார்த்தை மூலியமாவோ, இல்ல கண்டுக்காம நகர்ந்தா மட்டும் தான் சீன அதிபருக்கு அவரோட போஸ்டிங் இருக்கும். இல்லை அப்படின்னா, சீன அதிபரோட போஸ்டிங் அவர் கையில இருக்காது. ஏதோ ஒரு மாற்றம் புடுங்கிட்டு போயிரும்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்தியா புரூனேக்கு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது படு தீவிரமாகுது. சரி, இந்த பக்கம் வர்த்தகம், கண்காணிப்பு, டிஃபென்ஸ் அப்படின்னு புரூனே பக்கம் ஒரு விசிட் அடிச்சா, இன்னொன்னு ஒட்டுமொத்த உலகத்திலயும் கச்சா எண்ணெய் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவு முக்கியமா பார்க்கப்படுறது இந்த சிப் டெக்னாலஜி, சிப்போட வர்த்தகம், இது சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட், வரவு செலவு எல்லாம் அடுத்த லெவல் இல்ல இதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் காலங்கள்ல உலகம் பயணிச்சே தீரும். அது சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகள் பெரிய அளவு சிங்கப்பூர்ல நம்ம போடுறோம். புரூனேவுக்கு அடுத்த ஸ்டாப்பா அத டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். சிங்கப்பூருக்கும் சிப்புக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் அப்படின்னு பேசுறத காட்டிலும், உலகத்தோட ஒட்டுமொத்த வரவு செலவுல 10% வச்சிருக்க சிங்கப்பூர் கிட்ட நம்ம இது சம்பந்தமா டீல் போடும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிகப்பெரிய மைலேஜ நமக்கு குடுக்கும். எதிரி சீனாவ இந்த துறையில இருந்து தூக்கி வெளியிலேயே வீசிறணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட திட்டம். இந்தியாவும் அத நோக்கி போகும்போது, கூடுதலான லாபத்த ரொம்ப சுலபமா 10 நாள்ல அடைய வேண்டியத 5 நாள்ல கூட நம்மனால அடைய முடியும். அதே சமயம் இந்தியாவ சீனா சுத்தி வளைச்சிருச்சு இப்படிலாம் கதை எழுதுனதெல்லாம் மாறிப்போச்சு. இந்தியாவ சீனா சுத்தி வளைச்சதுக்கு மிகப்பெரிய விலை குடுத்து பேக் ஃபயர் ஆயி தப்பிச்சோம், பொழைச்சோம்னு சீன அதிபர் ஓடுன கதைய உலகம் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்துச்சு. இப்ப சீனா எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அங்க பூரா இந்தியா தன்னோட வலுவான செல்வாக்க உயர்த்துது. எந்த அளவுக்கு? ராஜதந்திர ரீதியாவும் கடுமையா உயர்த்துது. வர்த்தக ரீதியாவும் உயர்த்துது. அதுல குறிப்பா டிஃபென்ஸ் செக்மென்ட்ல ஜாஸ்தியா அந்த பகுதிகள்ல எல்லாரு கூடயும் நம்ம உறவ வலுப்படுத்துறோம். டிஃபென்ஸ்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டோம் அப்டின்னா, இம்மீடியட்டா கலட்றது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்ல. இப்ப சவுதி, அமெரிக்காவுக்கு நடுவுல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா பல ஓடுது. ஆனா டமால்னு பிரிய முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. இம்மீடியட்டா பிரியணும். உனக்கு எனக்கு வரவு செலவு இல்லை அப்படின்னு சொன்னா கூட 30 வருஷம் ஆகும். அவர்கள் எல்லா டிஃபென்ஸையும் பிரிச்சு தனியா ஒரு செல்வாக்கா வளர்றக்கு. இல்ல ரொம்ப வெறித்தனமா எல்லா ப்ராஜெக்ட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டு டிஃபென்ஸ்ல மட்டும் பட்டத்து இளவரசர் ஃபோக்கஸ் பண்ணாலும் 10ல இருந்து 15 வருஷம் ஆகும். இந்த கணக்குகளுக்கு எல்லா உலக சூழ்நிலையும் ஒத்து வரணும். 2, 3 தாட்டி எங்கேயாச்சும் சண்டை வந்து கச்சா எண்ணெய் பிரைஸ் பெரிய வீழ்ச்சிய நோக்கி போச்சுன்னா, இந்த வருஷங்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹைக்க நோக்கி போயிரும். அப்ப என்ன அர்த்தம்? பிரியறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படிங்கிறது தான். அதே போல தான் இந்த நாடுகளோட நம்ம டிஃபென்ஸ பெரிய அளவு கைகோர்க்கிறோம். அப்ப இங்கேருந்து நம்மள பிரிக்கிறது கஷ்டம். சீனா இங்க பிரச்சனைகள வச்சுக்கிட்டே தான் இருக்கும். சீனா பிரச்சனைகள வச்சு அத வளர்த்தாலும் நம்மளோட டிஃபென்ஸ் அங்க பெரிய அளவு சேல்ஸ் அவுட் இன்கிரீஸ் ஆகும். அதுவுமே கணிசமான ப்ராஃபிட்ட நோக்கி போகும். சீனா பிரச்சனைய ஆரம்பிக்கல. அதாவது பிரச்சனைய நோக்கி சண்டைய நோக்கி இறங்கல. ஆனா பிரச்சனைய வச்சுக்கிட்டே தான் இருக்க போது. சீனா உத்தம புத்திரனா மாறப்போறது கிடையாது. அதனால சீனாகிட்ட இருந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியே இவர்கள் டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அமெரிக்கா அதுக்கு உதவி செய்யும். இதன் மூலியமாவும் கணிசமா நம்மனால பெரிய அளவு எட்டிப் பிடிக்க முடியும். எது? டிஃபென்ஸ் வர்த்தக ரீதியா. ஆக மொத்தம் அமெரிக்கா ஊர் பூரா என்ன ஸ்டைல்ல மைலேஜ் எடுத்துச்சோ, அதே போல சீனாவ சுத்தி உள்ள பிரச்சனைகள்ல இந்தியாவும் மைலேஜ் எடுக்குது. இத உணர்ந்தனால தான் புரூனே போன்ற நாடுகள் இந்தியா பக்கம் ஓடி வருது. இந்தியாவும் கட்டி பிடிச்சு சீனாவுக்கு எதிரா தன்னோட ஆட்டத்த வெறித்தனமா ஆட ஆரம்பிக்கிறது. சீனாவால சமாளிக்கவே முடியல. ஏறக்குறைய சீனாவோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் வீழ்ச்சிய நோக்கி போறத படு வேகத்துக்கு இந்தியா தள்ளி விடுது. சீக்கிரம் முடிச்சு விட அமெரிக்கா தயாராயிருச்சு.